ஸ்கிரிப்டில் என்ன போடுவீங்க? போடுறேன் நீங்கள். நான் இப்போ எடுக்க போட தெரியாது. எத்தனை போட்டுருக்கேன். உட்காருங்க. நாம் 2 பேரும் சேர்ந்த மாதிரி தெரியும். நீங்கள் உங்களை காமிச்சிக்கவே இல்லையா? நானா உங்களை வந்து காமிச்சிக்கவே இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் டிஎம்ஸ் மேலே ஒரு ஈடுபாடாக இருக்கீங்க? 18 வயசுலேருந்து. அப்படியா? 18 வயசுலேருந்து. 18 வயசுலேருந்து. அவர் இறந்த பிறகு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அவர் இறந்ததாக நான் நினைக்கல, இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாட்டு எங்கெங்கே ஓட்டிகிட்டு தான் இருக்கு. பாட்டு அங்கங்கே பாட்டு ஓட்டிகிட்டு தானே இருக்கு. பாட்டு ஓடிட்டு இருக்கு, அதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் சொல்ல போனால் அந்த வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப வெரி திக்னஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டைல் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டைல் ஆஃப் வாய்ஸ் அப்படி இருக்குதுன்னா ஒரே ஒரு ஆள் யாருனாக்கா டிஎம்எஸ் தானே. டிஎம்எஸ் தான். நான் போகிற வீடியோலாம் பார்க்குறீங்களா? கண்டிப்பா. அதாவது நீங்க தான் நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க. டிஎம்எஸ்க்காக வந்து அதை வந்து ரொம்ப அவரை வந்து விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த மக்கள் மறந்துடுவாங்க இல்லையா, தமிழ் மக்கள். அதனால நீங்க விளம்பரப்படுத்துறீங்க. ரொம்ப விளம்பரப்படுத்தினாலும் அவரு தமிழ் மக்கள் தான் அதிகமா டக்குன்னு தான் மறந்துடுவாங்க எல்லாரையுமே. அதனால நீங்க அதை ஞாபகப்படுத்திட்டு விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்லை தான். அது படிச்சவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். படிக்காத எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நீங்க விளம்பரப்படுத்துறது பெரிய விஷயம். இப்போ நான் போகிற வீடியோ ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை எங்கண்ணா படம் இல்லை பெருசு இருக்குல்ல உங்கள்கிட்ட. என்ன மற்றபடி உடம்பை பார்த்துங்க. தொழில் நினச்சேன். தொழில் சும்மா தான் இருக்கேன். என்னால் எங்கேயுமே தனியாக போக முடியாது. என்ன விஷயம் தான் போக முடியும். கொஞ்சம் மன கஷ்டம். மன கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது ஒரு தனிமையாக இருக்கிறதுனால முடியல. பிள்ளைங்களாம் வேலை செய்கிறாங்களா? பிள்ளைங்க ஒரு பையன் வந்து துபாயில் இருக்காப்புல, ஒரு பையன் படிச்சுட்டு இப்போ காலேஜ் படிச்சுட்டு சும்மா. பசங்களாம் இதில் இல்லையா? அந்த ஃபேஸ்புக்கில் இல்லையா பசங்கள்லாம்? இல்லையா, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அப்போ அது நீங்கள் அனுப்பிடுவோம். இல்லை அதாவது ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் இது அவங்க ஆக்ட் பண்ணிக்கலாம்ல. நான் பண்ணி விட்டுறேன். தமிழில் போட சொல்லுங்கள். டிஎம் சௌந்தரராஜன் எம் திராவிடச்செல்வன். இல்லை டிஎம் சௌந்தரராஜன் எம் திராவிடச்செல்வன் தமிழில் போட்டால் வந்துடும். நான் சாப்பிட்றது கோச்சிங் இல்லை நீங்கள். அதெல்லாம் ஒரு என்ன நீங்கள் வரமாட்டேங்க. நான் சிதம்பரத்தில் எங்கள் சொந்த சாப்பாடு எங்கள் சொந்த ஊரே எங்கள் சிதம்பரம் தான். எங்கள் அம்மா சாப்பாடு என்ன பிடிக்கும்? நாங்கள் என்ன நம்மளுக்கு என்ன தால்ச்சா தான் பிடிக்கும். தால்ச்சா சூரா? இல்லை நம்மள்கிட்ட சாப்பிட்டு பாருங்க தால்ச்சா சூரா. சொல்லுங்க, ஊருக்கு பயணம் போகிறதுக்குள்ளே வந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். சிங்கப்பூரில் இருந்தீங்களா நீங்கள்? நாள் சிங்கப்பூரில் தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்னேன்னா என்னால் தனியாக இருக்க முடியல. நான் போய் இப்போ நைட்டில் படுக்கிறேன்னு வச்சுக்கலாம், திடீர்னு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. கொடுக்கும்போது எடுத்துருவோம். நீங்கள் கொடுங்க. பதட்டம் ஆகிடுனாக்கா உங்களுக்கு அதுக்கு பிறகு அதனால தான் நான் வந்து பண்ண முடியாது. போய் மாட்டுங்க. அப்போ பேர்லாம் அதில் இருக்குது. என்னது நல்லா பார்வையில் வைங்க. வீட்டுக்குள்ள வைக்கிறது. டிஎம்எஸ் பற்றி சொல்லணுமா? நான் அது பண்ணி போட்டுருக்கீங்களா? என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஐயா பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது அவரை மாதிரி வந்து பாடகர் வந்து எப்படின்னு சொன்னாக்கா, உண்மையில் ஒரு நல்ல ஒரு அறிவாளி இருந்தாங்கன்னா அவரை மாதிரி ஒரு பாடகர் வந்து அவரு தான் நல்ல பாடகர்ன்றது அறிவாளி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க வந்து சில நேரங்களில் வந்து அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மாதிரி ஒரு பாடகர் யாருமே தெரியும். வார்த்தை உச்சரிக்கிறது வந்து அது வந்து இயற்கையாகவே அவருக்கு வேணும்னு அவர் உச்சரிக்கல, ஸ்டைலான அவரோட வார்த்தை. செந்தமிழ் பாடும் அந்த பாட்டெலாம் பாருங்க, அது யாரும் பாட முடியாது. எவ்வளோ பாடலாம் இருக்கு. என் நிலைமையில வந்து போட்டு விட்டீங்கன்னா இதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா இல்லை அதை பற்றி இல்லை, அது ஒரு நினைவு தானேங்க. அண்ணா அவர்கிட்ட கொடுங்க போது அவர்கிட்ட. அண்ணா அதை கொடுங்க, நீங்கள் கொடுங்க. யார் கொடுத்தா அண்ணா? இது வந்து ஒரு நல்ல இடத்துல பார்வையில் எல்லோரும் ஒரு நாளைக்கு 5 பேராச்சும் கேட்கணும். என்ன யார் கொடுத்தது, ஐயா கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி சொல்லணும். இந்த இதை வந்து கொடுத்தது வந்து மிஸ்டர் திராவிட செல்வம் ஃப்ரம் சிங்கப்பூர்.